கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற தைப்பூசம் விழா மாபெரும் வான வேடிக்கையுடன் நிறைவு பெற்றது. இந்த வான வேடிக்கையை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டிநாயனப்பள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற இரு விழாவில் நாள்தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்று வந்த தைப்பூச திருவிழாவின் முக்கிய விழாவான இன்று மாபெரும் வான வேடிக்கை நடைபெற்றது. இதன் முன்னதாக சிவபிராணம் குறித்த நாடகத்தினை கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளர்களான அஸ்லாம், வேல்மணி, ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதனையடுத்து கலைஞர்களிடம் சிவபுராணம் குறித்த இதிகாச நாடகமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அப்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மற்றும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் போல வேடம் அணிந்து மக்களை பரவசப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாபெரும் வான வேடிக்கை நடைபெற்றது. இந்த வான வேடிக்கையை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் நேரடியாக கண்டுகளித்தனர். மேலும் இந்த விழாவின் போது வெங்கடேசன், ஆனந்தன், ராமச்சந்திரன், பூசாரிப்பட்டி ரமேஷ்குமார் உள்ளிட்ட இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முன்னாள் ஒன்றிய சேர்மன் அன்பு மாமா எஸ்.பி. கோவிந்தசாமி அவர்களையும் அவரோடு இணைந்து நிறைவேற்றிருக்கின்ற மாநில விவசாயிகள் துணை செயலாளர் என் அன்பு நண்பர் டேம் கமலேசன் அவர்களையும் மாநில மாவட்ட பக்தரணி அமைப்பாளரும் நகர்மன்ற உறுப்பினர் நண்பர் அத்துடன் என்னுடன் வருகின்ற நகரங்களுடைய செயலாளர்கள் அருமை நண்பர் அஸ்லாம், அருமை நண்பர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.